இன்னைக்கு புளிய போடுவா புழு தட்டி ஒப்பாச்சாங்க. இது நீதி நாய் இல்லையா? யார் யார் புலிக்கு பதில் சொல்லுது? ஒரு உயிருக்கு மதிப்பே இல்லையா? ஊசிக்கு அடிமையானதால் நேர்ந்த விபரீதம். பிள்ளையை பறிகொடுத்து விட்டு கதரும் பெற்றோர்கள் கும்பலாக அழைத்துச் சென்று ஏரியில் வைத்து இளைஞர் உயிரை எடுத்து 5 பேர் கொண்ட கும்பல். இணையதளத்தை ஸ்தம்பிக்க வைத்த சோக பின்னணி. நான் கேட்கிறேன், நான் சொல்ல போல அக்கிட்டு நீ சப்போர்ட் பண்றிய? அக்கிட்டு பங்காளியா போய்க்கலையா? இளைஞர்களை போன் பண்ணி பேசுறீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கண்ணியம் நகரைச் சேர்ந்தவர் சரவணன். இவரது மகன் சில்க் என்கிற ஜெமினி. இவர் கார் டிரைவர் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெமினி ஊசி பழக்கத்தால் நண்பர்களுடன் சேர்ந்து அடிக்கடி ஊசி போட்டுக் கொள்ளும் பழக்கம் உள்ளது. இவரது நண்பரான அதே பகுதியைச் சேர்ந்த அக்னி என்கிற சுனில் மேலும் இருவருடன் சேர்ந்து ஊசி போட்டுக்கொள்ள அழைத்துக் கொண்டு கண்ணியம் நகர் ஒட்டி உள்ள ஏரிக்கரைக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் ஜெமினியை இருந்த சுனில், அருண்குமார், அவரது நண்பர்கள் திலீப் குமார், பெங்களூரான், கார்த்தி ஆகிய 5 நபர்கள் செய்து ஏரியில் வீசி சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக இறந்த நபரின் தந்தை சரவணன் செய்யாறு காவல் நிலையத்தில் மகன் காணவில்லை என நேற்று முன்தினம் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்ட போது ஏற்கனவே சவ ஊர்வலம் ஊர்தி வாகனம் எரிந்தது தொடர்பாக முன்விரோதம் இருந்ததாக தெரியவந்தது. மேலும் சட்டவிரோதமாக ஊசிகளை வாங்கி வந்து ஜெமினியை தலைவராக காட்டி விற்பனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி வீட்டிலிருந்து ஜெமினியின் நண்பர் சுனில் மற்றும் அவரது நண்பர்கள் பைக்கில் அழைத்துச் சென்று அறிந்துவிட்டு ஜெமினியை 5 பேரும் கட்டி கொலை செய்து புளியரம்பாக்கம் ஏரி நீரில் வீசி சென்றது தெரியவந்தது. இது குறித்த புகாரின் அடிப்படையில் அக்னி, அவரது நண்பர் கார்த்தி